அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் மூலமாக நாம் படித்து வருகிற தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தொடர் வேதபாட கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். இந்த நாளின் பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக இன்றைக்குரிய இலவச பிரதியை குறித்து நாம் பார்க்கலாமா? நிச்சயமான மரணத்திலிருந்து மீட்பு என்ற தலைப்பில் அழகான வேதபாடம் அடங்கிய சிறிய பிரதி உங்களுக்கு இலவச பரிசாக காத்திருக்கிறது. இந்த பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி மூலமாக அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டுக்கு உள்ளே சென்று டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை படிக்கும்படியும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் படிக்க போகிற சத்தியத்தின் தலைப்பு நிச்சயமான மரணத்திலிருந்து மீட்பு என்று நாம் படிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய சத்தியத்தை படிப்பதற்கு நீ தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொருவரையும் கற்றுக் கொடுக்கிற அடியானையும் ஆவியானவர் தாமே பலப்படுத்தும். அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தில் எங்களை வழிநடத்தும் சத்திய ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனிதன் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து மெய்யான தெய்வத்திடம் திரும்பின மனிதன். அந்த மனிதன் ஒரு நாள் கடும் சோதனைக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறார். ஒரு நாள் இரவிலே தேவன் ஆபிரகாம் இடத்தில் பேசி, உன்னுடைய ஒரே பேரான மகன், உன் ஏக சுதன் ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தில் நான் காண்பிக்கும் மலைகள் ஒன்றிலே அவனை பலியிடு என்று தேவன் சொன்னார். அப்படி ஆண்டவர் அந்த அழைப்பு கொடுத்த உடனே ஆபிரகாம் தன்னுடைய 2 வேலைக்காரர்கள் அவர்களையும் ஒரு கட்டு நிறைய விறகுகளையும் எடுத்துக்கொண்டு கத்தி எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? புறப்படுகிறார். இந்த சம்பவத்தை ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். 3 நாள் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கோடும் அந்த 2 வேலைக்காரர்களோடும் வேண்டிய பொருட்களெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் பயணம் செய்கிறார். அந்த சமயத்தில் ஆபிரகாமுக்கு சுமார் 120 வயதும் ஈசாக்குக்கு 20 வயதும் இருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, 100 ஆண்டுகள் கழித்து, அதாவது 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஒரு ஆண் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு பிறக்கிறான். மனைவி சாராளுக்கு 90 வயது. இவ்வளவு வயதான காலகட்டத்தில் பிறந்த ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையை இப்பொழுது நீ பலியிடு என்று தேவன் சொல்லுகிறார். இது எத்தனை வேதனையான அனுபவம்! நெடுநாள் கழித்து பிறந்த பிள்ளையை பலியிடு என்று தேவன் கேட்கிறாரே. அதற்கு ஆபிரகாம் இசைந்து கொடுத்தாரா என்பதை நாம் எண்ணி பார்த்தால், ஆம், ஆண்டவர் சொன்னபடியே 3 நாள் பயணம் செய்து தேவன் காண்பித்த மலைக்கு போய் அந்த விறகு கட்டைகளை ஈசாக்கு தானே சுமந்து கொண்டு மலையின் மேலே போய் ஒரு அழகான பலிபீடத்தை ஆபிரகாம் அமைக்க அதில் ஈசாக்கை படுக்க வைத்து, கட்டைகளின் மேல் படுக்க வைத்து, கத்தியை எடுத்து தன் மகனை ஆபிரகாம் பலியாக செலுத்த போகும் நேரத்தில் பரலோகத்தின் தூதன் வந்து, நீ இப்படி செய்ய வேண்டாம் என்று ஆபிரகாமை தடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படி தடுக்கப்பட்ட ஆபிரகாம் பலி செலுத்தி ஆக வேண்டுமே. என்ன ஆயிற்று? அங்கே ஓர் ஆடு இருந்ததாக நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஆகவே ஈசாக்கு மீண்டும் அவன் உயிர் பெற்றவனாக வருகிறான். அவன் மரிக்கவில்லை. ஏறக்குறைய அவன் மரணத்தின் அருகில் ஈசாக்கு சென்று விட்டான். ஆனாலும் பரலோகத்தின் தேவன் அவனை மீண்டுமாக எழுப்பி அவன் மரிக்காதபடி அவனை காப்பாற்றினார்.
ஆனாலும் பலி ஒன்று செலுத்தப்பட்டாக வேண்டுமே, என்ன ஆயிற்று? அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்ததாக நாம் வேதாமத்தில் வாசிக்கிறோம். அந்த பலி ஆடு செலுத்தப்பட்டது, பலியாக செலுத்தப்பட்டது ஈசாக்குக்கு பதிலாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, கேள்வி பதில் முறையில் நாம் இன்றைக்குரிய பாடத்தை படிக்கப் போகிறோம். ஈசாக்கிற்கு பதிலாக பலியிடப்பட்ட அந்த மிருகம் யாரை குறிக்கிறது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், மறுநாளிலே யோவான் ஸ்நானன் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் அறிக்கையிட்டான். மோரியா மலைகளில் ஒரு மலையிலே ஆண்டவர் காண்பித்த அந்த மலைக்கு சென்று ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட வேண்டிய அந்த நேரத்தில் தேவன் அதை தடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்தாரே, அந்த ஆட்டுக்குட்டி யாரை சுட்டி காட்டுகிறது என்றால் தேவாட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. இயேசுதான் மரிக்க வேண்டும் என்பது ஏன் அவசியமாக இருந்தது? பைபிள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று ரோமர் 3:23 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் பாவம் செய்தோம். பாவம் செய்தவர்கள் அடைய வேண்டிய தண்டனை என்ன? வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதே ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தான் என்றால் அவன் மரிக்க வேண்டும், அவனது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பாவம் செய்கிற ஒருவன் அவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் நியதி. ஆனால் பாவிக்கு பதிலாக ஒரு பரிகாரத்தை பரலோகம் ஏற்படுத்தியது பழைய ஏற்பாட்டில். அதனால தான் ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தினார்கள். ஒரு நபருக்கு பதிலாக, ஒரு பாவிக்கு பதிலாக இன்னொரு பலிமிருகம் பலியாக்கப்பட்டது. இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம் பூலே என்ற 29 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், அவர் ஒரு ஆண் செவிலியர், மேல் நர்ஸாக வேலை செய்தவர். இங்கிலாந்திலேயே முதல் முறையாக ஒரு நபர் ஈபோலா வைரஸ் என்ற வைரஸினால பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய மரண தருவாய் வரைக்கும் சென்றவர் யார் என்றால் வில்லியம் பூலே என்பவர்தான். இந்த ஈபோலா வைரஸ் வௌவால்களில் இருந்து உருவாவதாக, அந்த வௌவால் மூலமாக வரக்கூடிய இந்த வைரஸ் மூலமாகத்தான் இந்த ஈபோலா வைரஸ் நோய் பரவுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நோயினாலே பாதிக்கப்பட்ட இந்த பிரிட்டிஷ் செவிலியர், இந்த வாலிபன் கடவுள் கிருபையினாலே சுகமடைந்தான். இந்த நோய் பல இடங்களுக்கு பரவியது. அமெரிக்காவில் அட்லாண்டா என்ற பகுதியில் இருந்த ஒரு நபருக்கும் இந்த வைரஸ் பரவியதுனால அவருக்கு இரத்தம் கொடுப்பதற்காக, ஏனென்றால் இந்த வில்லியம் பூலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சுகம் பெற்று உடலில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இரத்தத்தை அவர் பெற்றிருந்தபடினாலே அவர் இரத்தத்தை அட்லாண்டாவில் இருக்கிற பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்தாராம்? வில்லியம் பூலே இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு பயணமானார். அவருக்கென்றே தனி பாஸ்போர்ட், புதிய பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது. ஒரு நபருக்கு உயிர் கொடுப்பதற்காக, இரத்தத்தை கொடுப்பதற்காக வில்லியம் பூலே இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றார் என்று நாம் படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போலதான்
1 கொரிந்தியர் 15:3 வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். பாவம் செய்தவர்கள் நாம் அல்லவா? மனிதர்களாகிய நாம் அல்லவா? பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் அல்லவா? நமக்காக பாவமே செய்யாத இன்னொரு நபர் வந்து தமது ஜீவனை கொடுத்தார். அவர்தான் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான தேவப்பிள்ளைகளே, 1 பேதுரு 3:18 வாசிக்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். பாவமில்லாத அவர் பாவிகளாகி நமக்காக பாடுபட்டார். தேவனுடைய அன்பு எத்தனை ஆச்சரியமானது! நம்மை இரட்சிப்பதற்காக இயேசுவானவர் ஜீவன் தந்தாரே, இந்த திட்டம் எத்தனை அற்புதமான பரலோக திட்டம்! மாபெரும் இரட்சிப்பின் திட்டம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? வேதாகமத்திலே பாருங்கள். வெளிப்படுத்தல் 14:6 அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து, ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக வைத்திருக்கிற அந்த திட்டம் எதில் இருக்கிறது என்றால் சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிறது. குட் நியூஸ், காஸ்பல் என்று நாம் அதை அழைக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக, பாவிகளாகிய நமக்காக அவர் மரித்தாரே, இது எவ்வளோ பெரிய நற்செய்தி! ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த மாபெரும் இரட்சிப்பின் திட்டத்தை சுவிசேஷம் என்று நாம் அழகாக சொல்லலாம். தேவன் ஏன் நமக்காக இப்படிப்பட்ட ஓர் அற்புதமான பலியாக மாறினார் தெரியுமா? யோவான் 3:16 மிக அழகான வசனம், அனைவரும் அறிந்த ஆச்சரியமான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் நம்மீது அன்பு வைத்தபடியினாலே அவர் என்ன செய்தாராம்? தமது ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே மரிப்பதற்காக நமக்காக அனுப்பினார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மோரியா மலையிலே பலி செலுத்துவதற்கு அவர் முன்வந்தாரே, அதே போல பிதாவும் தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக பலியாய் கொடுக்க அவர் முன்வந்தார். ஆபிரகாம் பிதாவை அழகாக சுட்டி காட்டுகிறார். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவை அழகாக சுட்டி காட்டுகிறார். இயேசுவின் தியாக பலியின் நன்மையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை அருமையான சிந்தனை! இயேசுவானவர் எனக்காக மரித்தார். அந்த தியாகத்தின் நன்மை எனக்கு வந்து சேர வேண்டும். நான் என்ன செய்யலாம்? வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16:31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். சிலுவையிலே இயேசு மரித்தாரே, ஏன் மரித்தார்? அவர் எனக்காக மரித்தார். நிக்கோதேமு என்ற ஒரு மனிதன் இரவு நேரத்தில் இயேசுவிடம் வந்து அவன் கேட்ட கேள்வி, பரலோக ராஜ்யத்திற்கு போக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார் என்று ஆண்டவர் மோசேயின் சம்பவத்தை எடுத்து கூறுகிறார். யோவான் 3 இதை வாசிக்கிறோம். யாரெல்லாம் கொல்லிவாய் சர்ப்பங்களினாலே கடிபட்டார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அந்த கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்கள், அதே போல
பாவங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். தான் பாவி என்று உணர்கிறவன் இயேசுவிடம் திரும்பி அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் சிந்தின இரத்தம் எனக்காக என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 3:15 வாசிக்கிறோம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அதாவது அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எந்த ஒரு பாவியும் அழிந்துவிடக்கூடாது என்பது பரலோக தேவனுடைய திட்டம். அதனால தான் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார். பாவிகளுக்கு பதிலாக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். பாவியின் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசித்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இது எத்தனை ஆச்சரியமான அதிகாரம்! தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். அதை பாவிகள் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு பரலோகம் காத்திருக்கிறது. அப்படியானால் நான் எவ்வாறு மன்னிக்கப்படுகிறேன்? நான் எவ்வாறு கழுவப்படுகிறேன்? ஒரு பாவி எப்படி மன்னிக்கப்பட கழுவப்பட முடியும்? பார்க்கலாமா? வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 3:19, உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள். ஒரு பாவி மனந்திரும்ப வேண்டும். பாவத்தை நோக்கி அவன் மனம் இருக்கிறது என்றால் அந்த மனம் அப்படியே பரிசுத்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை நாம் அடைந்தாக வேண்டும். ஒரு பாவி அடைந்தாக வேண்டும். வேதாமத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவிடம் அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிதாவை நோக்கி அறிக்கையிடும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் பாவி என்று உணர்ந்து வரக்கூடிய எவரையும் தேவன் புறம்பாக தள்ளுவது இல்லை. ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டால் நாம் சுத்திகரிக்கப்படுவோம், கழுவப்படுவோம், மன்னிக்கப்படுவோம் என்பதை வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. இந்த அற்புதமான மனமாற்றத்தின் அனுபவம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? பாவம் செய்தவன் பாவியாகிறான். இந்த பாவி அவன் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவன் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த அனுபவத்தை வேதம் எப்படி அழைக்கிறது பாருங்கள். யோவான் 3:7 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடத்தில் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 3 பைபிளிலேயே 1000வது அதிகாரம். The 1000th chapter in the Bible is John chapter 3. அந்த 3 யோவான் புஸ்தகத்தில் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை பற்றி பேசுகிறது. இந்த 1000வது அதிகாரத்தின் அனுபவத்தை அடைந்தால்தான் நாம் 1000 வருட அரசாட்சியிலே பிரவேசிக்க முடியும்.
அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். தாயின் வயிற்றில் முதல் முறையாக பிறப்பது மானிட பிறப்பு. இரண்டாம் முறையாக இயேசுவின் பிள்ளையாக பிறக்கிறோமே, அதுதான் மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பை நீ அடைய வேண்டும் என்று ஆண்டவர் நிக்கோதேமுவுக்கு மட்டுமல்ல, எல்லா பாவிகளுக்குமே அவர் அன்பின் அழைப்பாக கொடுக்கின்றார். மறுபிறப்பு அடைந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திற்குள்ளும் யார் நுழைகின்றார்? ஒரு பாவி தன் பாவை நிலையை உணர்ந்து, எனக்கு இயேசு தேவை, இரட்சகர் தேவை என்று அவன் மனம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவிடம் வரும்பொழுது அவன் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறான். தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவன் ஞானமுழுக்கு பெறும்பொழுது அவன் மறுபிறப்பு அடைகிறான். அந்த சமயத்தில் அவனுக்குள்ளாக பிரவேசிப்பது யார் என்றால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய இரட்சகராகவே நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானவர் அந்த நபருக்குள்ளாக வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் அப்படி மறுபடியும் பிறந்த நபருக்குள்ளாக வாசம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படும். அவன் தன்னுடைய பாவங்களிலேயே உழன்று கொண்டிருக்க மாட்டான். தேவனுக்கு பிரியமான காரியங்களில் அவன் அதிக கவனம் செலுத்துவான். இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் என் இருதயத்திற்குள் வரும்போது, வாசம் செய்யும்போது நான் என்ன செய்வேன்? பாருங்கள், இயேசுவிடம் வருகிறேன், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன். அப்பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் மூலமாக இயேசுவானவர் எனக்குள் வசிக்க ஆரம்பிக்கிறார். இது நிகழும் பொழுது நான் என்ன செய்வேன் பார்க்கலாமா? வாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். டிசையர் அண்ட் டீட், நல்ல விருப்பங்கள், நல்ல செயல்கள், இவை எல்லாவற்றையும் தேவன் நமக்குள்ளாக உண்டு பண்ணுவார். அந்த நல்ல விருப்பம் கூட, சுத்தமான விருப்பம் கூட கடவுள்தான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவாராம். விருப்பத்தையும் செயலையும், நல்ல செயலையும் உள்வசிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே அவர் உண்டாக்குவார். பிரியமானவர்களே, பாவம் செய்ய வேண்டும், பாவ வழியிலேயே போக வேண்டும் என்று இருந்த அந்த பழைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து ஒரு புது நபராக நாம் என்ன செய்கிறோம்? அந்த மறுபிறப்பின் வழியாக மாறுகிறோம். நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாம் புதிதாகிறது. நம்முடைய செயல்கள் எல்லாம் புதிதாக மாறுகிறது என்பதைத்தான் பிலிப்பியர் 2:13 நாம் அழகாக வாசிக்கிறோம். என்னுடைய மறுபிறப்பின் அனுபவம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதில் நான் ஏன் நிச்சயத்துடன் இருக்க வேண்டும்? இந்த மறுபிறப்பு, ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அது வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அதே போல ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மறுபிறப்பின் வழியாக நாம் நம்முடைய புதிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது தொடர்ந்து முன்னேறி செல்வோமா? அல்லது மறுபடியும் பாவத்திலேயே விழுந்து விடுவோமா? தடுமாறி போவேனோ, மீண்டும் பாவத்திலே விழுந்து போவேனோ என்று நாம் ஒருவேளை யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று வாசிக்கிறோம். நமக்குள்ளாக நற்கிரியை, நல்ல செயல்,
நம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற அந்த ரட்சிப்பின் செயலை தொடங்கின தேவன் அவனை செய்வாராம், நடுவழியிலே விட்டு விடுவது இல்லை. அவர் கடைசி பரியந்தம் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் நாள் வரைக்கும் அவர் நம்மை வழிநடத்துவார் என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்பி வந்தவர்களை நடுவழியிலே விட்டு விடுகிறவர் நம்முடைய இரட்சகர் அல்லவே அல்ல. அவர் நம்மை கடைசி வரை வழி நடத்துவார். சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். இந்த விசுவாசம் நம்முடைய ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்க வேண்டும். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். கிறிஸ்தவ அனுபவத்தில், கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய அனுபவத்தில் சிலர் தோற்று போகிறார்கள். ஏன்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53:6 அவனவன் தன் தன் வழியிலே போனோம். என்ன அர்த்தம் என்றால், நாம் நம்முடைய சுய சித்தத்தை சார்ந்து வாழ ஆரம்பித்து விடுகிறோம். சுய சார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மையே நம்புவது, என்னையே நான் நம்பிக்கொள்ளுவது, இதுதான் நம்முடைய சொந்த வழியிலே போவதற்கான ஒரு பாதை. நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் போகிறோமே. வெள்ளாடுகளைப் போல கண் கண்ட இடமெல்லாம் எங்கெல்லாம் பசுமை இருக்கிறதோ அப்படி தேடி ஓடுகிறோமே. அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நாம் சுயத்தை நம்பக்கூடாது, சுய சித்தத்தை செய்ய முயற்சிக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22:42 ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய சித்தத்தை அவர் செய்யவில்லை. தனக்கு பிரியமானதை அவர் ஒருபோதும் செய்யவே இல்லை. அவர் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்திற்கென்றே ஒப்பு கொடுத்தவராக அவர் வாழ்ந்தார். கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படிப்பட்ட முன்மாதிரி! இதைத்தான் கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும். அன்பான தேவப்பிள்ளைகளே, வசனம் சொல்லுது பாருங்க, 2 பேதுரு 3:2 பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று பேதுரு எழுதுகிறார். ஆண்டவர் என்னவெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகளின்படி, அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்ற அதே பழைய பாதையிலே, பாவ வாழ்க்கையிலே நாம் போய்விடக்கூடாது. தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுகிறதோ அதன்படி அப்படியே நடக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் முன்னேற வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே என்னுடைய மனம் போன போக்கில் அல்ல, தேவனுடைய மனம் வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சிந்தை இந்த வேத வார்த்தைகள் வழியாய்
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சிந்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் செல்ல வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இலகுவானதாக, இனிமையானதாக நிச்சயமாக மாறும். இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார் என்பதையும், நான் அவருடைய பிள்ளை என்பதையும் நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நேரடியாக வந்து சொல்லுவாரா, நீ என் பிள்ளை, நான் உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டேன் அப்படின்னு நேரடியாக வந்து எல்லாரிடத்திலும் சொல்லுவாரோ? இல்லை. வார்த்தையாகிய தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், தீத்து 1 அதிகாரம் 3 வசனத்தில், பொய் உரையாத தேவன் ஆதி கால முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி, ஆதி கால முதல் தேவன் நம்மோடு எப்படி பேசுகிறார்? அவருடைய வசனங்கள் வழியாக பேசுகிறார். ஆதாம் காலத்திலிருந்து வாய் வழியாக சத்தியங்கள் ஒவ்வொரு சந்ததிக்கும் அறிவிக்கப்பட்டன. மோசேயின் காலத்திலிருந்து தேவன் எழுத்து முறையை அவர் என்ன செய்கிறார்? அறிமுகப்படுத்தி எல்லாவற்றையும் எழுதி வைக்கிறார். 10 கற்பனைகளை தேவன் அவரே எழுதி கொடுக்கிறார். மோசேயும் என்ன செய்கிறார்? முதல் 5 புஸ்தகங்கள், யோபு என்றெல்லாம் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஆகவே வாய் வழியாக சத்தியங்கள் வந்த காலத்திற்கு அடுத்தபடி தேவன் எழுத்து முறையை பயன்படுத்தி நமக்கு சத்தியங்களை ஆதிகாலம் முதலே எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நம்பி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் அந்த வசனங்கள் வழியாக நம் உள்ளத்தில் பேசுவார். நம்முடைய பிள்ளை என்பதையும், நாம் எப்படி கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும், முன்னேற வேண்டும், பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக நிலைநிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தம்முடைய வசனங்கள் மூலமாக நமக்கு காட்டுவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை படித்து படித்து பற்றி கொண்டு அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய முன்னேற்றம் என்ற ஆசீர்வாதத்தை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை வசனத்தின் அடிப்படையில் நாம் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் பிரியமானவர்களே, நம்ம என்ன கேட்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று உலகப் பொருட்களைத்தான் நாம் ஆசீர்வாதமாக கருதுகிறோமா? அற்புதங்கள் அற்புதங்கள் என்று ஆண்டவர் எனக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று தான் கேட்கிறோமா? அற்புதம் என்றால் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை தேவனால் தொடப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதுதான் உண்மையான அற்புதம். லிவிங் அ ரியல் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ கிரேட் மிராக்கிள். அதான் பெரிய அற்புதம். நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய குணத்தை பிரதிபலிப்பது, அதுதான் பெரிய அற்புதம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நிச்சயமான மரணத்துக்கு என்று குறிக்கப்பட்ட நம்மை தேவன் மீட்டு தம்மை போல் மாற்றுகிறாரே, இது எவ்வளோ பெரிய அற்புதம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற வேண்டும். உண்மையான மனமாற்றம் எவ்வாறு ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும்? சில முக்கியமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சில முக்கியமான குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். யோவான் 13:35 வாசிக்கிறோம். உண்மையான மனமாற்றம், ட்ரூ ரிப்பென்டன்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது என்றால் தேவன் என்ன செய்வார்? தம்முடைய பிள்ளைகளை, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை, ஆவியானவர் உள்ளத்திலே வசிப்பதற்கு இடங்கொடுத்த பிள்ளைகளை தேவன் அன்புள்ளவர்களாக மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவை
ஏற்றுக்கொண்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறோமா? நாம் இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டால் அன்புள்ளவர்களாக நாம் மாறுவோம். 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து பரமேறி சென்ற பிற்பாடு ரோமாபுரி சாம்ராஜ்யம் எங்கும் இரட்சிப்பின் சத்தியம் பரவியது. அப்பொழுது எல்லா புறஜாதி மக்களும் பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து ஆச்சரியத்தோடு சொன்னார்களாம், இந்த கிறிஸ்தவர்கள் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்று சொன்னார்களாம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, உண்மையான மனமாற்றம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு நபருக்கு வரும். அப்படி மனமாற்றம் அடைந்தவர் அன்புள்ளவராக மாறுவார். அந்த மெய்யான தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுவார். அது பிரியமானவர்களே, மனமாற்றத்தின் உண்மையான மனமாற்றத்தின் முதல் முக்கிய அடையாளம் நாம் அன்புள்ளவர்களாக மாறுவோம். 2வது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். உண்மையான மனமாற்றத்தினுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடு என்னவென்றால், அல்லது அடுத்த கட்ட மாற்றம் என்னவென்றால், அந்த நபர் புது சிருஷ்டியாக மாறுவார். பழைய காரியங்கள், பழைய பாவங்களிலே இருந்த அந்த பற்று, இந்த பிடிப்பு எல்லாம் அருந்து போகும், பற்று அற்று போகும். அசுத்தங்களிலே இருந்த நாட்டம் இல்லாமல் போய்விடும். எல்லாம் புதிதாயின. இது 2வது காரியம். 3வது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையான மனமாற்றம் எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானவைகளை மட்டுமே செய்வதற்கு வழி நடத்தும். ஆக எனக்கு பிரியமானதை நான் செய்ய மாட்டேன். உண்மையான மனமாற்றம் என்னிடத்தில் தேவ ஆவியானவர் கொண்டு வருகிறார் என்றால் அதன் பிறகு முழுக்க முழுக்க தேவனுக்கு பிரியமானவைகளையே, அதாவது தேவ சித்தத்தையே செய்கிறவனாக நான் மாறுவேன். 4வதாக, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12:2 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். ஒரு புதிய மாற்றம், மெட்டமார்பசிஸ். இந்த மறுரூபமாகுங்கள் என்ற இடத்துல இருக்கிற கிரேக்க வார்த்தை என்னவென்றால் மெட்டமார்பு என்ற வார்த்தை. எப்படி ஒரு புழு ஒரு கூட்டுப்புழுவாக அப்படியே மாறி ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிறதோ அது போன்ற வண்ணமயமான ஒரு வாழ்க்கை மாற்றம் ஒரு பாவியின் இடத்துல உண்டாகும். மறுரூபமாகுதல். அசுத்தத்தில் பாருங்கள், அந்த பட்டாம்பூச்சி புழுவாக இருக்கும் பொழுது பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் அது பட்டாம்பூச்சியாக மாறிவிட்டால் எத்தனை அழகு. அதே போலதான் பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கை அருவருப்பாக இருக்கிறது. நமக்கும் அருவருப்பு, அது பிறருக்கும் அருவருப்பு, ஆண்டவருக்கு அது மகா அருவருப்பு. ஆனால் தேவன் நம்மை மறுரூபமாக்குகிறார். இயேசுவை போலவே தேவன் நம்மை மாற்றுகிறார். இயேசுவை போல குணம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கப்படும். உண்மையான மனமாற்றம் எங்கே இருக்கிறதோ அந்த நபர் இயேசுவை பிரதிபலிக்கிறவராக மாறுவார். அதுதான் மறுரூபமாகுதல் என்று நாம் சொல்லலாம். 5வதாக, உண்மையான மனமாற்றம் நம்ம எதற்கு வழி நடத்தும்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சாட்சிகளாக இருப்பார்கள். உண்மையான மனமாற்றம் அடையக்கூடிய விதத்தில் சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்கள் தேவனுக்கென்று சாட்சிகளாய் சத்தியத்தை அறிவிக்கிற ஊழியத்தை செய்வார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது 5வது காரியம். உண்மையான மனமாற்றம் ஊழியம் செய்வதற்கு வழி நடத்தும். 6வது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எபேசியர் 6:18 பவுல் சொல்லுகிறார். உண்மையான மனமாற்றம் அடைந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். முழங்கால் படியிட்டு தான் ஜெபித்தால் ஜெபம் என்பதல்ல, ஆவியினாலே ஜெபம் நடக்கும் பொழுதும், வேலைகளை செய்யும் பொழுதும், அன்றாட அலுவல்களிலே ஈடுபட்டிருக்கும் பொழுதும் எப்பொழுதுமே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே உந்தப்பட்டவர்களாக, தூண்டப்பட்டவர்களாக, அப்படிப்பட்ட மெய்யான மனமாற்றம் அடைந்தவர்கள் தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, உண்மையான மனமாற்றம் எத்தனை ஆச்சரியமான மாற்றங்களை ஒரு பாவியின் இருதயத்தில் ஏற்படுத்துகிறது. எத்தனை ஆச்சரியமான மீட்பு! கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தம்முடைய தியாகத்தின் மூலமாக நமக்குள்ளாக தம்முடைய ஆவியானவர் கொண்டு ஏற்படுத்துகிறார். அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையுடன் கூட நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான வாக்கு தத்தங்கள் என்னென்ன? அந்த வாக்கு தத்தங்களை படித்து நாம் இந்த நாள் வேத பாடத்தை முடிக்க இருக்கிறோம். ஆச்சரியமான வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடியவை. சில வாக்கு தத்தங்களை பார்க்கலாமா? முதலாவது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும், தேவனுக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பலப்படுத்துவார். பிறரிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை, பொறுமையாய் இருக்க முடியவில்லை, கோபத்தை ஜெயிக்க முடியவில்லை, போட்டி பொறாமைகள் எல்லாம் இருக்கின்றன, இச்சைகள், இப்படி அநேக பிரச்சனைகளினால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோமா? பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தம் நம்மை வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றும். 2வது வாக்கு தத்தம், பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 பவுல் எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் என்னவெல்லாம் குறைகள் இருக்கின்றன என்று எண்ணி பார்ப்போம். குறைகள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரிடத்திலுமே குணக்குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய குறைவையெல்லாம் பிதாவாகிய தேவன் நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த உலகத்திலேயே நம்மை பக்குவப்படுத்துவார். அவர் வரும்பொழுது நம்மை இன்னும் பூரணப்படுத்துவார் என்பதை அழகாக தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இது எத்தனை ஆச்சரியமான வாக்கு தத்தம்! 3வதாக, தேவனாலே எல்லாம் கூடும் என்று மார்க் 10:27 வாசிக்கிறோம். இந்த வாக்கு தத்தம் மத்தேயுவில் இருக்கிறது, மார்க்கில் இருக்கிறது, லூக்காவிலும் இருக்கிறது. தேவனாலே எல்லாம் கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை தேவன் அவருக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வாழ்க்கையாக அவர் நமக்குள் இருந்து அவர் கிரியை செய்வார். ஆகவே தேவனால் எல்லாம் கூடும்.
கொலைகாரர்களையும், குடிகாரர்களையும், கொள்ளைக்காரர்களையும், அநியாயக்காரர்களையும், இன்னும் தவறான வழியில் போனவர்களையும் திசை திருப்பி தேவராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்ற தேவனால் மட்டுமே கூடும். ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களை நேசிக்காமல் இருக்கிறார் என்று கவலைப்படுகிறீர்களா சகோதரிகளே? அவர் குடிகாரனாக இருக்கிறார் என்று நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? உங்கள் குடும்பம் நிர்கதியான நிலையில் இருப்பதாக நீங்கள் தவிக்கிறீர்களா? தேவனாலே எல்லாம் கூடும். உங்கள் கணவருக்கும் மனமாற்றத்தை கொடுக்க தேவனாலே கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 4வது வாக்குத்தத்தம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் என்று யோவான் 15:11 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது அவர் என்ன கொடுக்கிறார்? தம்முடைய சந்தோஷத்தையே நமக்கு கொடுக்கிறார். His joy, அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே வழங்கப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தெய்வீக சந்தோஷம் நமக்கு கிடைத்து விட்டால், அன்றாடம் நாம் அதை அனுபவித்தால், அதை காட்டில் இந்த உலகத்தில் நமக்கு வேற என்ன ஆசீர்வாதம் தேவை என்று சற்று எண்ணி பாருங்கள். 5வது வாக்குத்தத்தம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 இயேசு சொல்லியிருக்கிறார். பர்ஃபெக்ட் லைஃப், பூரணமான வாழ்க்கை, பரிபூரணமான வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தினாலே நாம் பரிபூரணமான வாழ்க்கை வாழ இயலாது. ஆனால் இயேசுவிடம் வந்துவிட்டு அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் தந்துவிட்டு ஒப்படைத்து விட்டு நாம் இருப்போம் என்று சொன்னால், அவர் நமக்குள்ளாக நம்முடைய ஆவியானவர் மூலமாக வாசம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஒரு பூரண வாழ்க்கையாக அவர் மாற்றுவார். இது 5வது வாக்குத்தத்தம். 6வது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டால், நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் நாம் ஒப்படைத்து விட்டால், பிற்பாடு அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதே இல்லை. இந்த வாக்குத்தத்தம் தான் தேவன் யோசுவாவுக்கு திரும்ப திரும்ப கொடுத்த வாக்குத்தத்தம். கானானுக்குள்ளே தேவ ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். இந்த ஆச்சரியமான வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை பற்றி கொள்வது எப்படி? அவருடைய வசனத்தை பற்றி கொண்டால் ஆண்டவரை பற்றி கொண்டதற்கு சமம். அடுத்த வாக்குத்தத்தம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13:6 வாசிக்கிறோம். நாம் பாவத்திற்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது பயம் நம்மை ஆட்கொள்ளும். பாருங்களேன், ஆதாம் ஏவாள் பாவம் செய்து பயந்து போய் ஒளிந்து கொண்டார்கள். பாவம் இருக்கிற இடத்துல பயமும் இருக்கும். ஆனால் இயேசு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. அதனால தான் வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நாம் காத்து கொள்ளும் பொழுது, அவருக்கு நிரந்தரமான இடத்தை நாம் கொடுக்கும் பொழுது, பயத்தை உடைத்து சுக்குநூறாக்க நமக்கு பலன் கொடுக்கப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளையாக முழுக்க முழுக்க ஒப்படைத்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு தேவை. அதற்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கலாமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14:27 இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
15ஆம் அதிகாரத்தில் படித்தோம். யோவான் 15:11 வசனத்தில் என்னுடைய சந்தோஷம் இயேசு சொல்லுகிறார். யோவான் 14:27 என்னுடைய சமாதானம், மை ஜாய் அண்ட் மை பீஸ், என்னுடைய சமாதானம், என்னுடைய சந்தோஷம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யாருமே சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நாம் சினிமாவை நம்பி, உலக பொழுதுபோக்குகளை நம்பி, தீய பழக்க வழக்கங்களை நம்பி சமாதானம் பெறலாம், சந்தோஷம் பெறலாம் என்று நினைக்கிறோமா? நிச்சயமாக ஏமாந்து போவோம். ஆனால் இயேசுவிடம் நம்மை ஒப்படைத்தால் நித்திய சமாதானம், நிரந்தர சந்தோஷம் நமக்கு உண்டாகும். ஆகவே இப்பொழுதும் உங்களை ரட்சிப்பதற்காக இயேசு வைத்திருக்கும் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள தீர்மானம் எடுப்பீர்களா? அப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் உங்களை இணைத்து கொள்ள தீர்மானிப்பீர்கள் என்றால் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படி கொடுத்தீர். உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்கிறோம். பாவியிலாகி எங்கள் இடத்துல இயேசு மரித்தாரே, அவருடைய தியாகத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவானவர் எங்களுக்காக மரித்தார். எத்தனை பெரிய நற்செய்தி! இந்த நற்செய்தியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு பாவங்களை விட்டு விலகி கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழவும், இதே அனுபவத்தை இன்னும் அநேகர் அடைய அவர்களையும் இயேசுவிடம் வழிநடத்தவும் எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம். இந்த சத்தியத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வணக்கம் நண்பர்களே. நவீன கொடிகள் உங்களுக்கு தெரியும். அவைகள் தேசபக்தியினரின் வீடுகளுக்கு முன்னால் தலைநகர கட்டிடங்களின் உச்சியில் பறப்பதை நாம் காணலாம். உண்மையில் போரிடும் நாடுகளுக்கு இடையில் சண்டையிடும் காலங்களிலிருந்து பறக்கவிடப்படும். இந்த அழகாக வடிவமைக்கப்பட்ட கஷ்டமான வேலைப்பாடுகளுடன் வண்ண பதாகைகளோடு போர்க்களங்களில் மேலே பறக்கவிடப்படும். எனவே குழப்பம் மற்றும் புகை மற்றும் போரின் மூடுபனி ஆகியவற்றின் மத்தியில் போரிடும் படைகள் அடையாளம் கண்டுகொள்ளப்படும். எனவே அவர்கள் யுத்தத்தில் போராடுகிறார்களோ அங்கு அவர்களின் படைகள் அணிதிரளும். உங்கள் எதிரியின் கொடியை நீங்கள் கைப்பற்றினால் அது மிக உயர்ந்த மரியாதையாக கருதப்படும். கொடியை கைப்பற்றுங்கள் என்ற விளையாட்டு எங்கிருந்து வந்தது என்று கண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். போரின் இந்த மாற்றங்களுடன் இந்த கொடிகள் வேறுபட்ட தேசங்களை அடையாளம் காணவும், தேசிய இனங்களை அடையாளம் காணவும் ஒரு சிறிய குறிப்பை கொடுக்கின்றன. இன்று உலகின் பல்வேறு நாடுகளை குறிக்கும் கொடிகள் மிகவும் வண்ணமயமானவை, மாறுபட்டவை. அனைத்து வண்ணங்களும் வடிவங்களும் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு இருப்பவை. அவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுத்தி அடையாளம் காண்பது எளிது. ஆனால் அநேகமாக உலகின் மிகவும் சுவாரஸ்யமான கொடிகளில் ஒன்று பிலிப்பைன்ஸின் கொடி. இது தனித்துவமானது, ஏனென்றால் இது போரின் காலங்களை விட அமைதியான காலங்களில் வித்தியாசமாக பறக்கவிடப்படுகிறது. சமாதான காலங்களில் சிவப்பு, வெள்ளை, நீலம், மஞ்சள் கலந்த பிலிப்பைன்ஸ் கொடி நீல நிற பக்கத்தை மேல் நோக்கி பறக்க விடுகிறார்கள். யுத்த காலங்களில் அவர்கள் அதை மாற்றி சிவப்பு பக்கத்தை மேல் நோக்கியபடி பறக்க விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தியாகங்களை செய்ய, தங்கள் நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க ரத்தம் சிந்த தயாராக இருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. ஒரு அந்நிய நாட்டில் அமைந்துள்ள ஒரு தூதரகத்தில் தங்கள் கொடியை பறக்கும் அதே வேளையில் வேறொரு தேசத்தால் சூழப்பட்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் இந்த வீழ்ந்து போன உலகில் ஆண்டவரின் அன்பின் கொடியை பறக்கவிட வேண்டும். உன்னத பாட்டின் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று வாசிக்கிறோம். உலகில் கூட கிறிஸ்தவர்களை ஒரு தனித்துவமான ராஜ்யமாக அடையாளப்படுத்தும் கொடி அன்பு. எனவே நண்பர்களே, உங்கள் கொடியை எப்படி பறக்கவிடப் போகிறீர்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. உங்கள் வீட்டின் வசதியில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய biblestudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி.
இந்த வேத பாடங்களை படித்ததால் உங்கள் மனதிலே கேள்விகள் இருக்கின்றனவா? அப்படியானால் உங்கள் கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் கேள்விகளை info@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். வேதாகமத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் குழுவினரில் ஒருவர் உங்களுக்காக சிறப்பு ஜெபம் செய்ய நீங்கள் விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களை அழையுங்கள். அல்லது உங்கள் ஜெப குறிப்பை prayer@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.